ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரைடே நைட்லேருந்து தான் எஃப்எஃப் எல்லாமே கண்டினியூவாக வரும். நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு அப்படியே எபிசோட் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அப்படியே கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு ஜஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் டைம் கொஞ்சம் கொடுங்க. ஓகேங்களா? ஃப்ரைடே நைட் வரைக்கும் நான் பிஸியாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமனோட ஒரு ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு மை பாஸ் சேவ்டு மீ. ஓகேங்களா? ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பர்சன் தான் ரொம்ப காலையிலேயே வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் ஜிமீன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்ன அலெக்ஸ் அப்படி சொல்கிறாங்க, அங்கே பாரு, நான் வந்து நான் சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேயா சொல்கிறாங்க. செஞ்சுட்டு தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு தான் இருக்கேன்ட்டு எப்போ பார்த்தாலும் இங்கே பாரு, போய் அதை செய்ய நான் சொன்னதாக சொல்கிறாங்க. வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த பர்சனுக்கு இவங்க ஷர்ட்டை போய்ட்டு அயன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட கிரெடிட் கார்டு எங்கே சொல்கிறாங்க. என்னோட கிரெடிட் கார்டா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு, எனக்கு மணி வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு தான் ஆன்ட்டி அங்கிள் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஆன்ட்டி அங்கிள் கொடுத்தா நீ கொடுக்க மாட்டேன், உன்னோட மணி எங்கே, எனக்குலாம் பத்தாது கூட அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணும்லாம் சொல்கிறாங்க. உனக்கு வேணுமா, எனக்கு மணி வேணும் கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைன்னா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அவர் கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்துட்றாரு. இங்கே பாரு, நீ ஒர்க் பண்ணுறது உங்களோட சேலரி மொத்தமாக நான் தான் செலவு பண்ணுறேன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நீ சொன்ன அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த பையன் விட்டோம் போ அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்த பர்சன் யாருன்னா ஜிம்மினோட கசன் பிரதர். ஓகேவா? ஜிம்மினுக்கு இதில் பேரண்ட்ஸ் கிடையாது. ஜிம்மினோட ஆன்ட்டி அங்கிள் தான் அவளை வளர்த்துருக்காங்க. அவங்களோட பையன் தான் இந்த அலெக்ஸ்ன்ற பையன். அவங்க ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டு எப்போ ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. இந்த பையன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரகடான ஒரு பையன். எப்போவுமே ஜிம்மின் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போக உங்களுக்கு தெரியும். ஜிம்மின் இப்போ தான் வந்துட்டு ஆன்ட்டி அங்கிள் ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு நிறைய லவ் கேரை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு அதனாலேயே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எப்போவுமே என்னை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பான். இவன் ரொம்ப தப்பு பண்ணுறான். நிறைய பேட் ஹேபிட்லாம் இவங்ககிட்ட இருக்குது. அதனால தானே ஆன்ட்டி அங்கிள் இவங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து வெறுக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்களோ அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, இவங்க அவங்க சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்னோடய கிரெடிட் கார்டையும் வாங்கிட்டேன். இப்போ நான் சேலரிக்கு என்ன பண்ணுறது, எனக்கு வேணுமே, எனக்கிட்ட மணி இல்லையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அப்படின்னா நான் இன்றைக்கி என்ன பண்ணட்டும், இன்றைக்கி நான் அகைன் அந்த ஜாபுக்கு போகணுமா, சரி இன்றைக்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. மார்னிங்கே வராங்க. வந்து ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஜிம்மின்றாங்க. மேக்கப் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மேக்கப் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கல நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. பாஸ் வந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லைன்னா பாஸ் வரல, பாஸ் வர டைம் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நேற்று நான் பண்ண ஃபைலில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா, கொஞ்சம் கரெக்ஷன் இருந்துச்சு, நான் சரி பண்ணிட்டேன். அங்கே பாரு, நீ நியூ தானேடா, புதுசாக வந்திருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறாங்க. உன்னை விட உன்னோட பின்னாடி வந்தவங்களாம் சுத்தமாக இன்னும் அதை எதுவுமே கற்றுக்காமல் இருக்காங்க. நீ இங்கே வந்து 6 months ஆகுது, ஆனால் நீ நல்லா ஒர்க் பண்ணுற தெரியுமா. அவருக்கு எதுவுமே தெரியாமல் மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரியா பயப்படாத சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எப்போதும் ஏன்டா ஃபேஸ் அப்படியே வச்சுருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒர்க் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் வராங்க, ரொம்ப கோல்டாக வராங்க. அவங்க எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப ரொம்ப ஜென்யூன். ஆனால் அவங்க ஃபேஸை மட்டும் அப்படி வச்சுப்பாங்க. அது இந்த ஒரு ரீசன் தான். எல்லாருமே எந்திரிச்சு இருக்காங்க. குட் மார்னிங் சார் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. டேரெக்டாக அவங்க சீட்டுக்கு போயிடறாங்க. மேக்க சொல்கிறாங்க. டேங் அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது டேங் தான் இது செய்யும். ஓகேங்களா? சொல்லு டேங் சொல்கிறாங்க. எனக்கு எதனா மீட்டிங் இருக்காடா சொல்கிறாங்க. ஆமாடா வெளில இருக்கடா சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாமான்னு கேட்குறாங்க. போகலடா சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்க மீட்டிங்காக வெளில தான் போகிறாங்க. இப்போ மேக் தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. மேக்குன்றாங்க. பார்த்து என்ன சொல்கிறாங்க, எதனா ஒர்க்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம காய் கிட்ட கேட்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. காய் வந்து இதில் ஜிமின் காயெலாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க தான். மெக்கு மட்டும் தான் நம்ம டேவோட அசிஸ்டண்ட். ஓகேங்களா? பிஏ அசிஸ்டண்ட் எல்லாமே அவங்க தான். இப்போ நம்ம டே தான் போகும்போதே நம்ம ஜிமினை ஒரு கிளாஸ் பார்க்குறாரு. ஜிமின் ரொம்ப அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பார்க்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பது. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மற்றவங்க எல்லாரும் காசு போய்ட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம ஜிமின் மட்டும் தான் அமைதியாக இருப்பாங்க. ஜிமின் மட்டும் நல்லா பேசுவார். மற்றபடி மற்றவங்ககிட்ட வச்சுக்க மாட்டார். இவங்க மேற்கு வந்து இவங்க 2 பேரும் நல்லா பேசுவாங்க. அதனால் இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க. இவருக்கு ஹாப்பின்றது இந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த டைம் மட்டும் தான் ஜிமினுக்கு. ரொம்ப நீட்டான ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்துட்டு எல்லாரையுமே ரொம்ப சாஃப்டாக தான் பார்ப்பாரு. ஆனால் இப்போ ஃபேஸ் மட்டும் தான் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு கோல்டாக. அந்த மாதிரி ஒரு பாஸாக அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்குன்றதுக்காக அப்படி இருப்பார். ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம டே அண்ட் மெக் தான் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க. அங்கே அவங்களோட மீட்டிங்குமே ரொம்ப நல்லா போகுது, ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம மெக் தான் பார்க்குறாரு. அங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு பொண்ணு கூட ஃப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்காங்க. பாரு, இவன் திருந்தவே இல்லை போல இருக்குது. காலேஜ் டேஸ்லேயும் அப்படி தான் இருந்தால் இப்போவும் அப்படி தான் இருக்கான். இவன் ஒரு பர்சன் பாரு அப்படி சொல்லிட்டு வராங்க.
நின்றுருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அந்த அலெக்ஸ்னு சொல்லலை, நம்ம ஜிமினோட கசின் அவன் தான் நின்றுருக்கான். நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மதியம் லஞ்ச் டைமில் தான் போயிட்டு கேன்டீன் தான் உட்காராங்க. காயும் பக்கத்தில் உட்காராங்க. பார்க்குறாங்க. ஜிமினான்றாங்க. என்னடா உன் ஹேண்ட் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேக்கப் சொல்கிறாங்க. அங்கே பாரு சாரிடா ஒன்றும் இல்லை காயின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட மறைக்காத காமி என்னாச்சு உன் கையில் சொல்கிறாங்க. அது தெரியாமல் இது சமைக்க போகிறோன்னா தெரியாமல் கை சுட்டுக்குச்சின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படி வித்தியாசமாக இருக்க சொல்கிறாங்க. யாரோ உன்னை ரொம்ப டைட்டாக பிடிச்சி எதோ பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அது தெரியாமல் எதுவும் தயாரிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டாக போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை தெரியாமல் தான் ஹீட் வந்து பட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் பாரு நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது பார்த்து குக் பண்ண சொல்கிறாங்க. உன்னோட அம்மா இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது நம்ம ஜிமிட்டா ஈவினிங் வராங்க. என்கிட்ட சுத்தமாக மணியே இல்லை. இப்போ பஸ்ஸுக்கு போனால் கூட என்கிட்ட மணியே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது. சரி அப்புறம் ஜாபுக்கு போகிறது தான் கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஜாப் பார்த்தா தான் எனக்கு இப்போ மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா ஒரு பிளேஸ் தான் போகிறாரு. போயிட்டு என்ன ஜிமின் அங்கே இங்கே வந்திருக்கா என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லுன்றாங்க. எனக்கு ஒர்க் வேணும்னு சொல்கிறாங்க. என்னடா நீ தான் நல்லா படிச்சிருக்கிய, நல்லா கம்பெனிக்கு போகிற, இப்போ எதுக்கு இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன்றாங்க. அங்கிள் எனக்கு ஒர்க் வேணும் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வா அப்படி சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை மணி பத்தலை சொல்கிறாங்க. மணி பத்தலையா? ஏன் நீ தான் நல்லா படிச்சிருக்க, நல்லா ஜாப்ல இருக்கே, அப்புறம் என்ன சொல்கிறாங்க. உன்னோட ஆண்டி அங்கிள் கூட ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கடா. இப்போ எங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே கிராண்ட் பேரண்ட்ஸ் உடம்பு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஊருக்கு போயிட்டாங்க அங்கேயே இருக்காங்க, வில்லேஜில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மணி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. மணி பத்தலையா? அதுக்கும் ஆமான்றாங்க. இப்போ நீ இந்த ஒர்க்கும் நீ அங்கே பார்த்துட்டு ஒர்க்கு வந்து பார்த்துருவேன் சொல்கிறாங்க. நான் ஒரு 4 hours தானே நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரிவா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் அஜிமின் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் டேஸில் வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் அங்கே பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டி எங்களை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு அகைன் அவருக்கு பணி தேவைப்படுறதுனால வந்து ஒர்க் வந்திருக்காரு. அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. ஜாக்ஸான்றாங்க. ஜாக்சனுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே என்னடா பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா இவனு கூட தான் உனக்கு தான் தெரியுமில்ல ஜாக்சன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரி சொல்லிட்டு அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே பணம் பார்த்துலடா. அவங்க ஒர்க் பண்ணுறது வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், அப்புறம் அவங்களோட அம்மாவோடைய மெடிக்கல் செலவு பார்க்கணும், அவங்களோட செலவுலாம் இருக்குல்லடா. அதனால தான் அவன் இங்கே வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறது. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜாக்சன் ஆண்டி எப்படி இருக்காங்கன்றாங்க. நல்லா இருக்காங்கடா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே அம்மா க்யூர் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜாக்ஸான்றாங்க. அங்கே பாரு அகைன் அவன் அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு மட்டும் சொல்லிடாதேனாக்கா கடுப்பாயிரும் பார்த்துக்க சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லடா விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்க நீ சொல்கிறாங்க. அங்கேருந்து மூவ் ஆகிட்டு வர முடியாது சொல்கிறாங்க. ஆண்டி அங்கிள் பாவம்ல, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணலையே, நான் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அந்த சைக்கோ பையன்னு சொல்கிறாங்க. அவங்க பரவாயில்ல விட்டு அப்படி சொல்கிறாங்க. இன்னும் நீ அங்கே தான் ஒன்றா இருக்கே, வேறு இடத்துல ரூம் மாறி போக மாட்டேன் எனக்கு. அவன் அப்படி போனான் அப்படி சொல்கிறாங்க. போனான்றாங்க. அவங்க அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோடய அப்பா அம்மாவிட்ட அவங்க ஆண்டி அங்கிள்கிட்ட ஏன்னா வந்துட்டு யாரையுமே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறானா அப்படி சொல்கிறாங்க. சரி விட்டு அவன் எதனா பண்ணா என்கிட்ட சொல்லு, நெக்ஸ்ட் டைம் அவன் எங்கன்னா பார்த்து அப்படியே பஞ்ச் பண்ணிட்டா அப்படி கேட்குறாங்க. வேணாம் விட்டுப்பா அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே அங்கிள் தான் சொல்கிறாங்க. ஜிமின் அங்கேயே சாப்பிட சொல்கிறாங்க. அங்கிள் பரவாயில்ல சொல்கிறாங்க. உட்காருப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜாக்சன் ஜிமின் 2 பேருமே உட்காந்து அங்கேயே சாப்பிட்றாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட்லாம் பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும், குட்டியாக. அங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ரொம்ப மீடியமான ஒரு அமௌண்ட்டில் தான் அது இருக்கும், ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வருவாங்க. நைட் டைமில் அது நல்லா போயிட்டுருக்கும், சேல் ஆகும். அதனால் ஒரு ஜிமின் வந்துட்டு எப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு 6 o'clock முடியும். இங்கே அவர் வந்து 6 o'clock to 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். இங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே போவார். இப்போ அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த அலெக்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. அம்மா நீ எங்கே போய்ட்டு சுற்றிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நான் சுற்றிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வேறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நம்ம சொன்னால் இந்த பணத்தையும் வாங்கிடும் சொல்லிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்க ஆஃபீஸில் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்கா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதனால் எல்லாருமே வந்துட்டு அது முடிகிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஓ சரி பண்ணுங்க, அப்போ தான் உன்னோட சேலரி கட் பண்ணாமல் வரும் சொல்கிறாங்க. சரின்றாங்க. எனக்கு சாப்பாடு பசிக்குது, நீ வந்து குக் பண்ண சொல்கிறாங்க. இதோ குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நீ உனக்கு எதாவது குக் பண்ணாமல் நல்லா வருதே சொல்கிறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டு எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவரும் போய் படுத்துக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. இவங்க ஏன் சின்ன வயசுலேருந்து இப்படி என்ன அப்படி பார்க்குறாங்க, இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. போயிட்டு
நம்ம ஜிமின் போயிட்டு அவர் ரூம் வந்து படுத்துக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி டேர்ஸாக வந்துட்டுருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப படுத்துக்கிறாங்க ஒரு மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் தான் ஆஃபீஸ் வராங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டேவே இது ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோவா ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஃபீலாக ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸ் பார்க்க. இப்போ டே தான் வந்துட்டு ஆஃபீஸில் அவர் முன்னாடியே வந்துட்டு அவரோட ரூமில் உட்காந்துருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மெக்கிட்ட கேட்குறாரு, மேக்குன்றாங்கன்றாங்க. என்ன டேங்கிறாங்க. ஆமாடா இந்த ஃபைல் யார்கிட்ட ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினா கூப்பிட்டு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு மேக் வந்துட்டு ஜிமினான்றாங்க. மேக்குன்றாங்க. உள்ள வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. டேங் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வர சொல்கிறாங்க. பாஸ் அப்படி சொல்கிறாங்க. கிட்டுங்க வா அப்படி சொல்கிறாங்க. பாஸ் என்னாச்சு சொல்கிறாங்க. என்னாச்சு மிஸ்டர் பார்க், என்ன இப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அப்படி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தரீங்களா, டைம் சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எது பண்ணாலும் ரிலாக்ஸாக பண்ணு, டைம் எடுத்து பண்ணு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பாஸ் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பவ் பண்ணி சாரி கேட்குறாங்க. சரி அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. அவர் வேகமாக வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு காய் சொல்கிறாங்க. என்னடாண்டாங்க. காய்ங்க பாரு, இது எனக்கு புரியவே இல்லை காய், எனக்கு நான் எப்படி பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. கொடுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. சரின்ட்டு அவருமே வந்துட்டு அது வந்து எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறாரு, பொறுமையாக பண்ணுறாரு, ரிலாக்ஸாக பண்ண பயப்படாத சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன். 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணிட்டு போயிட்டு நம்ம டேக்கெட்டு தான் கொடுக்குறாங்க. டேங் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே இப்போ நல்லா இருக்க கூட போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்லையே இப்போ எப்படி சரி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஒர்க்குன்றது அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தாருன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது சரியா, ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அங்கே உங்களை யாரும் ஒன்றும் இது பண்ணிட்டு இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக பாருங்கள். ஃபைல் ஒர்க் பண்ண டைம் எடுத்தால் கூட நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார், இந்த ஒரு டைம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே போங்க அப்படி சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இப்போ மெக்க தான் பார்க்குறாங்க. நம்ம கிட்டே ஏன் இந்த பையன் மட்டும் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல, நான் எவ்வளோ டைம் கேட்டு பார்த்துட்டேன். அவன் அப்போ எப்போவுமே அப்படி தான், வந்த புதுசாக எப்படி தானே ஸ்டைல் அப்படி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவான், ஹானஸ்ட்டாக எதுவும் பிடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டான். ஜஸ்ட் அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் மட்டும் பார்ப்பான்றாங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் வந்ததுலேருந்து. இங்கே உள்ள ஒவ்வொரு எம்ப்ளாயும் என்ன பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியுமே சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாங்க. அப்போ மிக்மஸ் இருக்கிறாரு. சரி ஓகே ஒர்க் பண்ண சொல்லிட்டு 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் டெய்லியுமே ஒர்க் போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒன் டே நம்ம டே வந்துட்டு இந்த வழியாக தான் காரில் வந்துட்டுருக்காங்க. மேக்குன்றாங்க. என்னட்ட ஏங்க சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு போகலாமா சொல்கிறாங்க. சாப்பிட்டு போகலாமே சொல்லிட்டு ஒரு பிளேஸ்கிட்ட கார் நிறுத்துறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இங்கே சாப்பிடலாமாடான்னு கேட்குறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ஃபுட்டு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும்டா, ரொம்ப ஏதாவது நல்லா ஹைஜீனிக்காக கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா இருக்கும். ஆமாம் சரி இங்கே சாப்பிட்டு போகலாம், டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம டே அண்ட் மேக்கு தான் வராங்க. இவங்க எங்கே வராங்கன்னா ஜிமின் ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் தான் வராங்க. எங்கே ஜிமின் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சர்வ் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணிவிட்டு டேப்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம மெக்கும் நம்ம டேங் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அங்கே ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மெக்கு தான் பார்க்குறாரு, டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாருங்க. நம்ம டே வந்து பார்க்குறாரு. ஜிமின் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே சாப்பிட வந்திருக்கானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ டேங் வந்துட்டு பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஜிமின் இவங்க என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு டேங் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நம்ம கம்பெனி நல்ல சேலரி தானே, நல்ல ஒர்க் தானே பார்க்குறான், அவன் நல்லா படிச்சிருக்கானே, அப்புறம் எதுக்கு இங்கே சொல்கிறாங்க. தெரியல டேங் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. டேக் ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ ஜிமின் பார்த்தா கண்டிப்பாக ஆக்குவராக ஃபீல் பண்ண சொல்லிட்டு எந்திரி அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு எழுந்து அவங்க ஜிமின் பார்க்கணும் வெளில வந்துடுறாங்க. என்ன நடக்குது மேக்கப் அப்படி சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. இதெல்லாம் பர்சனலாக இதெல்லாம்ன்றாங்க. தெரியலையே, நம்ம சேலரி நம்ம நல்ல சேலரி வாங்குறானே, அப்புறம் எதுக்காக சொல்கிறாங்க. தெரியல எனக்கு எப்படி தெரியுன்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன் நல்ல ஜாபில் இருக்கான், நல்ல சேலரி வாங்குறான், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேங்க் தான் சரி வா போகலாம் சொல்கிறாங்க. சாப்பாடு சொல்கிறாங்க. வேண்டாம் வா போகலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. டேங்க்கு நைட்டுக்குள்ள ரொம்ப அப்செட்டாக இருக்குது. என்னாச்சு, என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் இந்த மாதிரி எதுக்கு ஹர்ட் ஆகும், எப்படி எதுவும் அங்கே வந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு சர்வெண்ட்டா என்னாச்சு, ஒரு சர்வராக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அவன் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக, இப்போ முன்னாடி மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப டயர்டாக இருக்காரு. டபுள் ஒர்க் பார்க்கறதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்காரு. இங்கே வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காரணும்ல ஒரு மாதிரி இருக்குது. அவர் டயர்டாக உட்காந்துருக்காரு. காய் கேட்குறாரு. என்னாச்சுடா ஏன்டா அப்படி இருக்க, கொஞ்சம் நாளாகவே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை காய் அப்படி சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மெக்கிட்ட தான் டேங் வந்துட்டு ஜிமினை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. மேக்குன்றாங்க. பாஸ் கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. சரி உள்ளே ஜிமின் போகிறாங்க. கமின் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. பாஸ் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அவ்வளோ டயர்டாக இருக்காரு. விட்டு அப்படியே தூங்குறாரு போல, அந்தளவுக்கு டயர்டாக தெரியாரு பார்க்குறதுக்கே. என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு ஒன்றும் இல்லை சார்ன்றாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நத்திங் சார்ன்றாங்க. கிட்ட வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பக்கத்தில் போகிறாங்க.
ஒரு மாதிரி ஃபோர்கட்டில் கை வைக்கிறாங்க. பயங்கர ஃபீவராக இருக்குது. என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. சார் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ நைட்டு தூங்குனே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. கண்ணில் ரொம்ப ரெடிஷாக இருக்குது. இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. பாஸ் அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தூங்குறது லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அங்கே பார்த்ததை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு கேட்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு. இல்லை கொஞ்சம் நான் ஒர்க் இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் என்ன ஒர்க் வீட்டில் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி உட்கார அப்படி சொல்கிறாங்க. உட்காந்துட்டு நம்ம மெக்கு தான் கால் பண்ணுறாங்க. மெக்கு வந்து உள்ள வராரு. என்ன டேங்குன்றாங்க. ஃபீவர் மெடிசன் போட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவருமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை போடு அப்படி சொல்கிறாங்க. சார்ன்றாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. போடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையே இல்லை. சாப்பிட்ட மாதிரி தேவை சொல்லிட்டு மெக் ஃபுட் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அவருமே ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ டைம் அந்த ஃபுட்டை சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காரு. சரின்ட்டு அந்த ஃபுட்டை கொஞ்சமாக சாப்பிட்றாரு போதும்னு சொல்கிறாங்க. டேப்லெட்டை கொடுத்துட்டு அங்கே அதே ஆஃபீஸில் ஒரு கேபினில் ஒரு ரூம் இருக்குது. அது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ரூம் வெளில ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே போ அப்படி சொல்கிறாங்க. சார்ன்றாங்க. போன்னு சொன்னன்றாங்க. ஜிமின் உள்ளே போகிறாங்க. எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அப்படி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னு அப்படி படுத்துட்டாரு. இங்கே கேட்குறாங்க. அவங்க மெக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு ஜிம்மோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நான் அவனும் எல்லோரும் மாதிரி ஒரு பர்சன் தானே ஆர்டர். இங்கே பாரு என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது சரியா. அவங்களுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க சேலரி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நான் இருக்க மாட்டேன். நான் சராசரி பாஸ் கிடையாது ஓகேவா. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அவங்களுக்கு பர்சனலாகவும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை நம்ம தான் பே பண்ணுறோம். உனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அதே மாதிரி பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாம் சரி மேரிட் ஆர் அன்மேரிட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதான் என்னோட தாட். அவன் ஜிமினோட டீட்டெயில்ஸ் வந்து எடு அப்படி சொல்கிறாங்க. அவருமே எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக ஒர்க் பண்ணுறான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. வீட்டில் தான் சொல்கிறாங்க. வீட்டில் அவங்க வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் விசாரிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மெக்குமே போய்ட்டு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வராரு. இப்போ ஜிமின் வந்துட்டு அங்கே ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. விட்டால் போதுன்ற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு தூங்கிட்டு இருக்கா. டயர்டில் ஒரு ஃபீவர் வேறு இருக்குது. இப்போ நம்ம டேரக்டாக தான் நம்ம மெக் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரொஃபைல் வாங்கி பார்க்குறாங்க. அவங்க அது கொடுத்துருப்பாரு டீட்டெயில் எதாவது கொடுக்குறாங்க. அது பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கசன் பிரதர் கூட ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் அதை விசாரிச்சேன். அதில் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு கசன் பிரதர் கூட மட்டும் தான் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை வீட்டில். அவங்க 2 பேர் தானே சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் தானே. அவங்க 2 பேர் தானே ரொம்ப நல்லாவே இருக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நல்லா எல்லாமே ஃபுட் அவங்களே குக் பண்ணிக்கலாம் சாப்பிட்லாம். இவங்க வாங்குற சேலரி போதுமே சொல்கிறாங்க. ஹோம்ன்றாங்க. அது கூட ஓன் ஹோம் தான்றாங்க. ஓன் ஹோம் தான் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவன் டபுள் ஜாப் பார்க்கணும் என்ன புரியலையே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா அவருக்கு. அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டான். நானே பல டைம் கேட்டிருக்கேன். நீ ஏன் அப்செட்டாக இருக்கா நீ ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்கேன். அவன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ இவ்வளோ சீரியஸாக இதை எடுத்துக்கணுமான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஜிமின் கூட கொஞ்சம் வேறு மாதிரி கேர் காமிக்கிற மாதிரி தெரியுது சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்லிட்டு ரமையை விட்டுறாரு. இப்போ டேக்கு தான் ஒரு கால் வருது. பார்க்குறாங்க. அங்கே ஒரு வந்துட்டு டேட் அப்படி சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. டேட் சொல்லுங்கன்றாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குடா என்னோட ஆஃபீஸில் சரின்றாங்க. அதை என்னால் அட்டன் பண்ண முடியலடா. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்னோட ஃப்ரெண்டோட பையனோட மேரேஜுக்கு போகிறேன்டா. அதனால் நீ கொஞ்சம் அட்டன் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. எப்போன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 டேஸில் இருக்குடா. அங்கே ஃபுல் டே வந்துட்டு நீ அங்கே போய்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்டா. 2 டேஸ் எனக்காக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே டேட் அப்போ நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஆஃபீஸ் சொல்கிறாங்க. இங்கே பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு மேக் நீ ஆஃபீஸை ஹேண்டில் பண்ணிட்டு வரடா. நீயும் காயும் பண்ணிட்டு பார்த்துருவீங்களா சொல்கிறாங்க. நான் பார்த்துப்பேன்டா. ஏன்னா 2 டேஸ் நான் வந்துட்டு வெளில போகணுன்றா. அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே டேக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. அதனால தான் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு இவங்க வந்து ஃபோனில் பேசியிருப்பாங்க. இப்போ டே பேசிட்டு வந்துட்டு நம்ம வெளில போயிடறாங்க. டே மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஜிமின் ஒரு ஈவினிங் ஆகிடுது. நல்லா தூங்கியிருப்பார். இப்போ அவரே வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அவருக்கு ஃபீல் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ எந்திரிச்சிட்டு அவர் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு பெட்டில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் வைக்கிறாரு. டக்குன்னு அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. என்னதுன்னு பார்க்குறாரு. அங்கே பெட்டுக்கு பக்கத்தில் பட்டன் மாதிரி இருக்கிறாரு. டச் பண்ணால் அந்த டோரே ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்துட்டு எந்திரி அந்த டோர் ஓப்பன் ஆகும். டே திரும்பி பார்க்குறாரு. அது ஓகேனா அப்படி சொல்கிறாங்க.
எஸ் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி வெளில வர சொல்கிறாங்க. நம்மகிட்ட ஜிம்மில் மேய்ஞ்சி வராங்க. ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்கிறாங்க, காஃபி அப்படின்னு. எதுவும் வேண்டாம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே தான் சொல்கிறாங்க, ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் போய் போகட்டுமா சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாரு, எங்கடா போன நீ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஜஸ்ட் டேங் சார் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்படியே உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு அவர் வந்து விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நைட்டு அகைன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் போகா. இப்போ அலெக்ஸ் வந்துட்டு இங்கே வந்து வீட்டில் வந்துட்டு இங்கே பாருங்க இவான் டெய்லியுமே வந்துட்டு ஒர்க்குன்னு போயிடுறான், என்னை பார்த்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஃபுட்டு கூட நான் வந்துட்டு எனக்கு மணி வேறு என்கிட்ட இல்லை, இப்போ அவன் கொடுத்து எல்லாமே தீர்ந்து போச்சு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. சரி கிளப்புக்காக போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு கிளப்புக்கு தான் போகிறாரு. போயிட்டு அங்கே வந்துட்டு என்னடா அவங்ககிட்ட மணி இல்லையா என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்காக நீ பே பண்ண சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. மணி எல்லாம் எதுக்கு கிளப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்க மணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பையன் எப்பவுமே சைல்ட்ஹுட்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் பாயாகவே தான் இருப்பாங்க. அதனாலேயே அவங்க வந்துட்டு மணிலாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க நம்பி. இப்போ வந்து பார்க்குறாங்க என்ன மணியை சொல்லிட்டு அந்த ஜிமினோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தா பைசா கூட இல்லை. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் ரிட்டன் வராங்க. அப்படி ரிட்டன் வரும்போது தான் கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு நேராக பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஹோட்டலுக்குள்ளே தான் நின்றுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பைக்கிலே வெளியே. நீ என்னையே சீட் பண்ணுற, அப்போ நீ இங்கே ஒர்க் பண்ணிட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா மணி உங்கள்கிட்ட இப்போ இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அது எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு கரெக்டாக நான் வெளில வராங்க. இன்றைக்கி நேரம் பார்த்து போவோம் ஜாக்சன் கூட இல்லை. அவன் வந்துட்டு இப்போ ஜாக்சன் இன்னைக்கு லீவ் போட்டுருப்பாரு, அவங்க அம்மா கூட சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க என்னது நம்ம ஜிமின் வெளில வர அவர் பைக் வந்து ஒரு மட்டும் டக்குன்னு நிறுத்துறான். ரொம்ப பார்த்துட்டு பயந்துட்டாரு. பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி பயந்து போயிடுறாரு. அலெக்ஸ் சொல்கிறாங்க அப்போ நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே சொல்கிறாங்க. அலெக்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது நீ டபுள் ஒர்க் பார்க்குற உன்கிட்ட மணி இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. அலெக்ஸ் அப்படி இல்லை அலெக்ஸ்னு சொல்கிறாங்க. பைக்கில் ஏற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நடந்து வர சொல்கிறாங்க. பைக்கில் ஏறுன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறவங்க வரட்டா ஜிவன்மே எதுவுமே பயசாக பயந்து அப்படியே அந்த பைக்கில் ஏறிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு மணி எங்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை அலெக்ஸ் அது எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. எங்கன்னு கேட்டேன் கொடு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு சேலரி வர நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்னும் அங்கிள் எனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. போய் சொல்லாத அவன்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக அவர் உனக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துருப்பாரு கொடு அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஏன் அப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த மணியை வாங்கி பாதி அவருக்கும் மிச்சத்தை ஜாக்சன்கிட்டே கொடுத்துருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரே தான் வாண்டடாக இவரே கொடுத்துருப்பாரு. அவர் வேணாம் சொல்லியும் என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப பிடிக்காம சொல்கிறாரு. நான் எல்லாமே செலவு பண்ணிட்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் பயங்கரமாக போட்டு அடிக்கிறான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹேண்டெலாம் ஒரு மாதிரி பிளட்டு வர அளவுக்கு அடிச்சிடறான் அவங்க பெல்ட்டாலேயே. ஜிமினால் பெயின் தாங்க முடியல. அலெக்ஸ் விட்டு ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. என்னை சீட் பண்ணுறல, என்னையை சீட் பண்ணுறல, நான் என்ன உன் மணிட்ட வந்துட்டு கேட்குறேன்னு நினச்சேன். அங்கே பாரு என்னோட அப்பா அம்மா ஒன்று வளர்த்துருக்காங்க, எனக்கு எனக்கு என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதில் உனக்கு பண்ணியிருக்காங்க, அப்போ எங்களோட மணி தானே அது, அப்போ அதை நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க என்னோட ஆண்டி எங்கள் தானே, அவங்க எனக்கு பண்ணது ஒன்று அவங்க எனக்கு வந்துட்டு என்ன அவங்க சன்னாக தானே பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றை வந்து என்னோட பிரதரை பார்க்கல, அவங்க கொடுத்தது எல்லாமே ரிட்டர்ன் எனக்கு தரணும், உனக்கு செஞ்சுருக்கிறது எல்லாமே எனக்கு சேர வேண்டிய மணி தான், நீ வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கொடுத்தா உனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தானே கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுத்தத விடையும் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்துருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் ஒன்று தான் அதிகமாக லவ் பண்ணியிருக்காங்க, சைல்டுஹுட்லேருந்து அவங்க ஒன்று தான் எப்போவுமே வந்து ப்ரௌடாக பேசுவாங்க, ஒன்றுனா எனக்கு அவ்வளோ பிடிக்காது தெரியுமா, எனக்கு ஜஸ்ட் நீ மேடு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அலெக்ஸ் அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்லாம் கிடையாது, இல்லை அப்பா அம்மா அப்படி நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்க மாட்டேன், எப்போவுமே நீ எனக்கு வந்து ஒரு மேடு மாதிரி தான், எனக்கு நீ மணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட மணி சுத்தமாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவன் ரொம்ப கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சிடறான். பயங்கரமாக வந்துட்டு ஒரு பெயின் ஆடுது, அப்படி பிளட்டே ஹேண்டில் ஒரு பிளட் வருது. அவர் அப்படி ஜிம்மின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ மட்டும் இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீ சீட் பண்ண தெரிஞ்சு அவ்வளோதான், உனக்கு இந்த சேலரி வந்துட்டு என்கிட்ட கொடுக்குற சொல்கிறாங்க. இந்த சேலரி மட்டும் உங்கள் கிரெடிட் கார்டில் ஏற சேலரி மொத்தமும் எனக்கு தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு அவனோட ஒரு பைக்கை எடுத்துகிட்டு அங்கே வந்து வெளில போயிடுறாங்க. நம்ம ஜிம்மின் தான் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்படி பிளட்டு ஒரு மாதிரி காலெலாம் பயங்கரமாக வீங்கியிருக்கோம். அப்படியே ஒரு எந்திரிக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவரால் எந்திரிக்கவும் முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம காய்க்கு தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் லீவு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவர் கால் பண்ணுறாரு, இவர் எடுக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்டாரு. ரொம்ப ஃபீவர், ஹை ஃபீவராக இருக்குது. 2 days ஆகுது ஜிம்மின் வந்துட்டு வெளில போயிட்டேன். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி காயமா, அவர் அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருப்பாரு, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது, பார்த்தா ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு வருது. அட்டன் பண்ணுறாங்க. ஆன்ட்டி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தங்கம் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. ஆன்ட்டி கிட்டே சொன்னால் கண்டிப்பாக அவங்களால தாங்கிக்க முடியாது, அவங்க சொந்த பையன் கூட பார்க்க மாட்டாங்க அவங்க, கண்டிப்பாக என்னாலேயே இவன் நிறைய ஹர்ட் ஆகிருக்கான்.
ஆன்ட்டிக்கு இவனை பிடிக்காது இவன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குவைட்டாக ஆன்ட்டி எப்படி சொல்கிறாங்க, என்னப்பா தங்கம் என்னாச்சு சொல்லு, ஆன்ட்டி வரவா, அங்கே உனக்கு ஓகேவா, அங்கே கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, ரொம்ப வயசாகிடுச்சா, அவளை கூட்டிகிட்டு வர முடியலப்பா, அதனால தான் இங்கே இருக்கும், உனக்கு ஓகேவா, அவன் உன்னை எதுவும் பண்ணல, உன்னை நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் எங்கே நல்லா பார்த்துக்க போகிறான், நீ தான் அவனை பார்த்துக்கிட்டா உண்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்ட்டி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா காசுலாம் வச்சுருக்கியா நீ சொல்கிறாங்க. நான் மணி வச்சுருக்கேன் ஆன்ட்டி, நான் ஒர்க் பண்ணுறேன்னா அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, சரி அவன்கிட்டலாம் கேட்டால் நான் எதுவும் கொடுத்துடாது என்ன, நீ மட்டுமே உனக்கு மட்டும் வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு மணி வேணா கூட சொல்லி அனுப்பி விட்றேன்னு சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ லவ் அண்ட் கேராக இருப்பாங்க. அதனால தான் ஜிம்னால அவங்கள கட் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி விட்டு வெளில போக முடியல. அப்போ வந்துட்டு அங்கிள்ன்றாங்க, அங்கிள் இங்கே பாரு அங்கிள் கூட உன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேச அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அங்கிள்ன்றாங்க நல்லா இருக்கியாப்பான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் எங்களால் இப்போ உங்க கூட இருக்க முடியல, நீ கோச்சிக்காது என்னன்றாங்க. அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஓகேவா, அவங்களுக்கு ஒன்று பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவங்களால இப்போ ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷனே அவங்க இல்லை, அதனால் நாங்கள் அவங்களை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க கூட உனக்கு ஏதாவது ஒன்று எங்களை பார்க்கணும், ஏதாவது மிஸ் பண்ண உனக்கு எதனா வேணா உடனே சொல்லிவிடு, நாங்கள் வந்துடுறோம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் சொல்கிறாங்க, நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு ஏதோ ஒரு ஜாபும் கிடச்சிருக்கு, உனக்கு தேவையான மணிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ என்னன்றாங்க. எதுக்கும் வேஸ்ட் செலவு பண்ணக்கூடாது, அங்கே பார்த்தியா உனக்கு ஃபுட்டுக்கு தேவையான மணி கூட சொல்லலாம் அங்கிள், நாங்களே அனுப்பி விடவா சொல்கிறாங்க. அங்கிள் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கு சுத்தமாக முடியல. அப்படி தான் அவங்க அங்கிள் ஆண்டி அவ்வளோ லவ் கேரோட பேசும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு எப்போவுமே எங்களோட பேரண்ட்ஸ் தான் சரியா, நீ தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இங்கே பாரு அவன் எதனா ஒன்று எதுவும் பண்ணல சொல்கிறாங்க, உடனே திட்டுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்க என்னை திட்டுறதே இல்லை, அலெக்ஸ் அவனோட ஒர்க் மட்டும் தான் பார்க்குறான், அவன் என்னை திட்டத்தில் சொல்கிறாங்க, அவன் முன்னாடி மாதிரி இருக்கானா இப்போ எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்க இப்போ ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு அப்படி சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள் சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அவர் ரொம்ப டேஸாக வருது. என்னோட அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னோட அங்கிள் ஆண்டி நான் வந்து தனியாக நினைப்போ அவங்களே தூக்கிட்டு வந்து என்னை தூக்கிக்கிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எல்லா லவ்வும் கேரையுமே கொடுத்தாங்க. அவங்கள விட்டுட்டு நான் எப்படி இந்த ஃபேமிலியை விட்டு போவோம், எனக்கு இவங்க பண்ணுறது எதுவும் பிடிக்கலனால தாங்கிக்கவே முடியல, ஆனால் அவங்களோட லவ் கேரை என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, ரொம்ப நல்லா வளர்த்தாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணல, ஆனால் அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் நான் இங்கே இருக்கேன், நான் அவங்கள மறந்துட்டு போகக்கூடாது இந்த ஃபேமிலியை விட்டு, அவங்களுக்கு மட்டும் இவன் என்னை இப்படி ஹர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக வேறு எதுவும் பனிஷ் பண்ணிடுவாங்க அவனை. ஏற்கனவே அங்கிள் ஒரு டைம் இவனை அடிச்சப்போ ரொம்ப பனிஷ் பண்ணிட்டாங்க அவனை, அந்த கோவம் தான் அவனுக்கு எவ்வளோ இன்னும் ரொம்ப கோவம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாரு இப்போ கூட என்னோட மணியை வந்துட்டு அவன் வாங்கிட்டான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கிள் என்னன்னாலும் பண்ணுவாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஆனால் என்னால் எந்திரிக்க முடியலையே, என்னால் வந்துட்டு லேக்கை வந்து கீழே எடுத்து வைக்க முடியலையே, ரொம்ப வலிக்குதே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. 2 days ஆஃப்டர் தான் நம்ம டே வந்துட்டு ஆஃப் சொல்லிட்டாரு. இங்கே வந்து பார்க்குறாங்க ஜிமின் அந்த ஃபஸ்ட்டில் வரவே இல்லை. பார்க்குறாங்க ஏன் இன்னைக்கு ஜிமின் ஆப்சென்ட்டாக சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அவங்க ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ காகிதம் சொல்கிறாரு 2 days-ஆகவே அவன் வந்துட்டு வரல சொல்கிறாங்க. 2 days வரல ஏன்றாங்க. தெரியல நான் வரல லீவுன்னு மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் டெக்ஸ்ட் பண்ணான், நெக்ஸ்ட் டே டெக்ஸ்ட் பண்ணல, நான் கால் பண்ணேன் எடுக்கவே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து சம்திங் பேடாக ஃபீல் ஆகுது. மேற்கு நீ கேட்டியா சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் அவ்வளோதான்டா, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை அப்படி தான் சொன்னாங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க, இதான் சொல்கிறாங்க. சரி போய் பார்க்கலாம் பண்ணுறாங்க. நீ ஏன்ட்ட அங்கே நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, ஜிமின் வந்துடுவான் நாளைக்கே சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துடுவானா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க ஒர்க் பண்ணா நம்ம நான் கேட்ட நேற்று எதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு ஃபீவர் மட்டும் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தான் 2 days முன்னாடி. அதுக்கப்புறம் 2 days இப்போ 2 days ஆகுது அவன் ஜாப்க்கே வரல, நம்ம போய் பார்க்கலாமே சொல்கிறாங்க. நீ ரொம்ப சாஃப்டான பர்சன் எனக்கு தெரியும், நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சரிவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து சாரி நம்ம டே அண்ட் மேக் தான் வந்துட்டு அந்த அட்ரஸ் தான் ஃபாலோ பண்ணி வராங்க. கரெக்டாக அங்கே ஜிமின் வீட்டுக்கு தான் வந்து நிறுத்துறாங்க. வந்துட்டு போய் ஓப்பன் டோர் வந்து லாக் பண்ண சொல்கிறாங்க. மேக் தான் போய் டோர் லாக் பண்ணுறாங்க. டோர் ரொம்ப நேரம் ஆகிட்டு ஓப்பனே ஆகலை, ரொம்ப நேரம் ஆகுது என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப மெதுவாக இருந்துச்சு. வந்துட்டு அவன் வெளில போனானே எப்போ வந்தானே வீட்டுக்கு வரலே தெரிய சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா மெக் தான் நிற்கிறாங்க. ஜிமினோட ஃபேஸை பார்த்து மெக்குக்கு பயங்கர ஷாக்கு. ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருக்கு ஜிமின் மெக்கை பார்த்து பயங்கர ஷாக்கு. மெக் நீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ மெக் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு வெளில நிற்கிறத கூட ஒரு கணக்கு ரொம்ப டேரெக்டாக வந்துட்டு ஜிமின் உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. மெக் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா ஃபேஸில் ஒரு மாதிரி காயமாக இருக்குது, ஹேண்டில் ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னாச்சு உனக்கு எங்கே அடிபட்டுருச்சா அப்படி சொல்கிறாங்க. எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்ன சொல்கிறாங்க. அப்போ ஹேண்ட்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பையனை சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை மேக் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாரு. அவர் வந்து வெளில தான் எடுத்துருப்பாரு கார்கிட்ட. இவங்க மட்டும் தான் போய் டோர் நாக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ அவரே உள்ளே வராரு. உள்ள வந்துட்டு என்னாச்சும் சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்து பயங்கர ஷாக் நம்ம டேக்கு. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. பாஸ் நீங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வா உட்காருன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சோஃபாலே உட்கார வைக்கிறாங்க. மேக் போய் தண்ணி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. மேக் போய் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அவரு ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. அவருமே ட்ரிங்க் பண்ணுறாரு.
பாரு, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்கிறாங்க. அது வந்து தெரியாமல் சொல்கிறாங்க. அவரோட பொய் சொல்ல முடியல. அது வந்து சொல்கிறாங்க. அங்கே பாரு, மறைக்காம பொய் சொல்லாமல் சொல்லு, நான் அவனோட பாஸ் அப்படின்றத தாண்டி வந்துட்டு ஒரு 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 ஹியூமனாக கேட்குறேன், சரியா சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைங்க, பாரு, ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு டைம் கிட்ட சொல்கிறதா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உனக்கு எதனா பிரச்சனை, உனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாஸ் அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லி என்ன நடந்துச்சுன்னு மறைக்காமல் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு சொல்லவே முடியல. எனக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மாதிரி எதனா மட்டும் இல்லை, இது எங்களோட ஃபேமிலி விஷயம், நீங்கள் இப்போ கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி விஷயமா நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்க மெக் பார்க்குறாங்க டேன்னு சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ணி சொல்கிறேன், உன்னோட ஃபேமிலி விஷயம் தெரிஞ்சிக்க கூடாதா, நான் தேர்ட் பர்சனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. பாஸ் அப்படி சொல்கிறாங்க. நான் தேர்ட் பர்சனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்க, ஒரு கஷ்டமாக இருக்கா. இல்லை நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மெக்தா கேட்குறாங்க. இங்கே பாரு, உண்மையை சொல்கிறா, என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக் நிற்குது, டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா இது என்ன கார் நிற்குது, இங்கே வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வந்துட்டாங்கன்னா இல்லையே நம்ம கார்லேயே சொல்லிட்டு வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. யாரும் அலெக்ஸ் தான் உள்ளே வராங்க. உள்ள வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்தா பார்க்குறேன். ஏய் நீன்னு சொல்கிறாங்க. நீ மெக்கு தானே சொல்கிறாங்க. நான் மெக்தா, நீ இங்கே என்ன சொல்கிறாங்க. இது என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மெக்குக்கு அலெக்ஸ் தெரியும், காலேஜ் படிக்கும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. பார்க்குறாங்க. இது உன்னோட வீடாக சொல்கிறாங்க. அப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓ அவன் என்னோட மெய்ட் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஜிமினுக்கு பார்க்குறாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யாரை சொல்கிறாங்க. நான் தான் ஜிமினோட பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோட பாஸ்னா, ஓ பாஸ்னால் வீடு தேடி வர அளவுக்கு சாரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு பார்த்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அலெக்ஸ் அவங்கள்ட்ட பாஸ் அப்படி பேசாத சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து மட்டும்தான் பார்க்குறாங்க. நீ சொல்லு, இவன் யார் உனக்கு சொல்கிறாங்க. என்னோட கசின் பிரதர்னு சொல்கிறாங்க. கசின் பிரதர் இப்படி தான் பேசுவான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம அலெக்ஸ் வந்துக்கிட்டு ஏய் மிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. நீ யாருக்கான பாஸாரு, எவ்வளோ பேர் கம்பெனிக்கான சிஓவாக இருந்தக்கா, இது என்னோட வீடு, ஃபஸ்ட்டு வெளில போக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அலெக்ஸ் அப்படி சொல்லாத உங்களோட பாஸ் அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட பாஸ்னால் அவங்களோட வெளில வச்சுக்கிறது, பசங்க என்ன ஓ வீடு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க. மெக்குக்கும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி புரியல. மெக்குக்கு வந்து அலெக்ஸுக்கு தெரியும். அப்போ வந்து பார்க்குறாரு என்ன நடக்குது சொல்லிட்டு. பாஸுங்க பாருங்கள் ப்ளீஸ் வெளில வீட்டுக்கு விட்டு கொஞ்சம் போயிடுறீங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அப்படி சொல்கிறேன்னு, போயிடுறீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த அலெக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வீட்டு வெளில போங்க சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கா. நம்ம மெக் தான் டேவோட ஹேண்ட் பிடிச்சி வா வெளில வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நடக்குது சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ வந்துட்டு அலெக்ஸ் தான் என்ன வீட்டில் இல்லாதப்போ உன்னை தேடி யாருனாலும் வருவாங்களா, உன் பாஸ் உன் வீடு தேடி வரைக்கும் வரான், என்ன உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க கூட சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. அலெக்ஸ் தப்பாக பேசாத, அவர் என்னோட பாஸ், அவர் ரொம்ப நல்ல பர்சன் அப்படி பேச சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளில வந்துட்டு கேட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன் எல்லாம் தப்பாக பேசாத, அவங்க எல்லாருக்குமே அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவர் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவர் நல்லா ஹியூமன் அப்படி பேச சொல்கிறாங்க. ஏன் அவர் ஹியூமனா, இப்போ நான் என்ன அனிமலா, என்ன ஹியூமன் இல்லைன்னு சொல்ல வரையா சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு அதை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறது பார்க்குறது. என்ன அந்த மாதிரி இப்போ ட்ரீட் பண்ணாதபடியே சொல்கிறாங்க. வேறு எப்படி ஒன்று ட்ரீட் பண்ணுவோம். ஏன் உன்னை என்ன பிரின்சிபல் ட்ரீட் பண்ணுமா, என்ன பிரின்ஸ் அங்கே பாரு, உனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, நீ ஒரு அனாதை சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ப்ளீஸ் அப்படி சொல்லாத, எனக்கு ஆன்ட்டி அங்கிள் இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க என்னோட பேரண்ட்ஸ், அவங்க எவ்வளோ தான் உன் லவ் கேர் கொடுத்தாலும் நீ ஒரு அனாதை தான், உனக்கு யாருமே இல்லை தான், உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, உனக்கு அது புரியுதா அப்படி சொல்லிட்டு, நீ எங்கள் வீட்டில் ஒரு மெய்டு தான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு மெய்டு அப்படி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு போயிட்டு காரில் ஹேண்ட் ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்லிட்டு மெக்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு கார் எட சொல்லிட்டு நம்ம மெக்க தான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற சொல்லிட்டு கார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு, நீ ஒர்க் மட்டும் தான் பண்ணணும், உன்னை தேடி இங்கே யாராவது வந்தாங்க அவ்வளோதான், உனக்கு இந்த வீட்டில் இருக்க இடம் கொடுத்தே பெரிய விஷயம், இந்த உன்னை தேடி வந்து 4 பேர் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். இங்கே பாரு, ஒழுங்காக நாளைக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறேன், ஏன் நீ லீவு போட்டு அதில் சேலரி கட் பண்ணுறதுக்கா, அப்புறம் நீ அதனால தான் இந்த சேலரி வந்து கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கதை சொல்லுவா. அப்படி தானே சொல்கிறாங்க. நீ உன்னோட 2 ஜாபோட சேலரி என்கிட்ட வரணும், எனக்கு மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ஒரு ரகடாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குது மெக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க யாரும் சொல்கிறாங்க. இப்போ தான் மெக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஜிம்னோட கசன் எனக்கு தெரியாதுடா இதுக்கு முன்னாடி, ஆனால் அவனை பற்றி எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, பக்கா ப்ளே பாய் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் பக்கா ப்ளே பாய், ஒரு ரகடு மாதிரி இருப்பான், பயங்கரமான பொறுக்கி, எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், யாருக்கிட்டையுமே அவன் நல்ல விதமாக நடந்துக்கிட்டே இல்லை. காலேஜ் படிக்கும் நாங்களும் ஒன்றா தான் படித்தோம், என்னோட கிளாஸ்மேட் தான் அவன், எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது. எல்லாருமே அப்படி திட்டுவாங்க, பொண்ணுங்க பசங்கன்ட்டு எல்லார்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது சுற்றுறது. அப்போவே அவன் காலேஜ் டேஸ்லேயே கிளப்பு
பப்புன்ட்டு போவான். கொஞ்சம் கூட மணி பற்றிலாம் இது பண்ணவே மாட்டான். பயங்கரமாக செலவு பண்ணுவான். அவங்க பேரண்ட்ஸும் நிறைய டைம் வந்துட்டு அவனை திட்டியிருக்காங்க. ஈவன் அவனும் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு காலேஜ்லலாம். அப்போ கூட அவங்க பேரண்ட்ஸ் வரவே மாட்டாங்க. இப்படி தான் இருப்பான். எனக்கு இவனோட கேரக்டர் யாருக்குமே பிடிக்காது. ஒரு மாதிரி ஒரு பையன் ரொம்ப இதாக இருக்கணும். நீ எப்படி பேசுகிற பார்த்துக்கலாம். ஆனால் அவன் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கசின் போல இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்துட்டு அவன் எதுக்காக ஜிம்மினை போயிட்டு மேடுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. தெரியலே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு தான் தெரியும் சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் இவங்க டேக்கு தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி பார்த்துட்டு ஜிமினா. ஏன்னா ஜிமினை நான் டேக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஆஃபீஸில் பார்த்தனாலே ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படின்னா ஒரு நல்ல பர்சனாக, ஒரு நல்ல ரொம்ப அமைதியாக, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு குழந்தை ஃபேஸோட அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்தப்பறம் பயந்துட்டு உட்காந்துருப்பாரு. அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது கூட நம்மளோட செலக்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கிடைச்சிடாதுன்னு ஒரு ஏக்கமாக பார்த்துருப்பாரு. அவருக்கு ஜிமின் டேக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரி ஜாப் ரொம்ப தேவைப்படுது போல சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த இன்டர்வியூ உடனே கொடுத்துருப்பாரு ஜாப்பையுமே. ஆனால் அவருக்கு வந்து ஏன்னா அவர் ஒர்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்காது. ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வாங்குறது கூட கம்மியான சேலரி தான். ரொம்ப அதிகம் இல்லை. இங்கே மற்றவங்க வாங்குறத விட ஜிமினுக்கு கம்மியான சேலரி தான். இப்போ வந்து அதுதான் நினச்சிட்ருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ கொஞ்சம் ஹர்ட் ஆனால் கூட எனக்கே தெரியல. ஏதோ எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். இந்த ஆஃபீஸில் வேறு ஒர்க் பண்ணுற எல்லோரும் ஈக்குவலாக பார்ப்பேன். ஆனால் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பேன். என்னையே அறியாமல் உனக்கு உன் மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது, ஒரு அஃபெக்ஷன் எனக்கு தெரியல சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் யாரையுமே இப்படி பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் உன்னை தான் பார்க்குறேன். எதனால் உன்னை போய் அவன் மேடுன்னு சொல்கிறானே, அது அந்த வேர்டை கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது எனக்கு. உன்னை போய் ஏன் அப்படி சொல்கிறான்? பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்துட்டு மேடுன்னு சொல்கிறானே, யாருமே இல்லாத அனாதன்னு சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ அந்த ராஸ்கலுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் ரொம்ப வந்துட்டு அப்போ அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் போட்டு மறைச்சிருக்காரு. அந்த காயெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. சொல்கிறாங்க என்ன ரொம்ப வீடாக ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துடுறாரு. ஜிமின் வந்ததுமே நம்ம முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. மெக்கிட்ட தான் ஜிமின் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடான்றாங்க. ஜிமின் வந்ததுமே வந்துட்டு நம்ம மெக்க வந்துட்டு ஜிமின் எந்திரி சொல்கிறாங்க. மெக்க சொல்கிறாங்க எந்திரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு சோஃபா போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸோடு உட்காந்துருக்காங்க. வந்து நம்ம ஜிமின் வந்ததுமே அவரே போயிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டே ஜிமினுக்கு ஒன்று ஏன்டர் பண்ணி அழகாக வந்துட்டு நான் ட்ரீட் பண்ணி விடுறாரு. ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸ் கொட்டுது. எதுவுமே சொல்லலை. என்னன்ட்டு நம்ம ஒரு வார்த்தை கேட்கல. எல்லாமே வந்துட்டு அவர் பேர் சொல்லலாம். என்னை மன்னிச்சிருங்க பாஸ், உங்களை நான் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டேன் சாரி சொல்கிறாங்க. அவர் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம்மில் டேஸ்ட் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரீட் பண்ணி விட்றாரு. அப்போ வந்துட்டு மேற்கு வந்துட்டு நீ பாரு நான் வெளில போகிற சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இப்போட்டே தான் டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி விட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாஸ் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட எதுவும் மறைக்காமல் சொல்லு, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நான் ஒரு நல்ல பர்சன் தானே சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது என்கிட்ட சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜிமன் இப்போ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பாரு என் மேலே நம்பிக்கை என்ன சொல்ல தேர்ட் பர்சனாக நினச்சி சொல்லாதான் சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹேண்டெலாம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நினச்சி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அவர் சைல்ட்ஹுட்டில் நடந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்குறாங்க. எனக்கு அப்பா அம்மா சைல்ட்ஹுட்டில் இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிட்டாங்க. அப்போ என்னோடய ஆன்ட்டி அங்கிள் தான் வந்துட்டு தனியாக இருந்தப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க. என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, ரொம்ப லவ் கேர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே இந்த அலெக்ஸ்க்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனோட கசின் பிரதர் தான், அவனுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஆன்ட்டி அங்கிள் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ரீசன்னாலே அவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் டேஸ் நான் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். அப்புறம் ஆன்ட்டி அங்கிள் தான் நாங்கள் நல்லா படிக்கணுன்றக்காக சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே நான் வந்து வில்லேஜ்லேருந்து இங்கே சிட்டிக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் 4 பேர் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருந்தோம். நான் நல்லா படிப்பேனா, அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பான். வந்துட்டு அவனோட ஹோம்ஒர்க்கெல்லாம் என்ன தான் பண்ண சொல்லுவான், நானே பண்ணி கொடுப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அவன் சொல்கிற எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணுவேன். இது ஆன்ட்டி எங்களுக்கு வந்து ஒன் டே தெரிய வந்துச்சு. ரொம்ப திட்டினாங்க, அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ ஜிம்மில் அந்த மாதிரி பண்ணனா நாங்கள் ஒன்றா தான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருவோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னோடய ஸ்கூலில் எனக்கு எல்லாமே வந்து நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வரேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எங்களை தான் கூப்பிடுவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அவங்க வருவாங்க. ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க என்னால். ஆனால் அவன் ஆப்போசிட்டாக எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு அவன் எது வேணாலும் அவன் அடம் பிடிச்சி வாங்குவான். ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான். அது அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப ரிச்சாக இருக்கும்னு நினைப்பான். ஆன்ட்டி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மீடியமான ஃபேமிலி. ஆனால் எங்ககிட்ட மணியெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தேவையானது. ஆனால் அவன் ரொம்ப வந்து அதிகமாக செலவு பண்ணுறது, நிறைய பேட் ஹேபிட்லாம் இருந்துச்சு. அது அவங்களுக்கு பிடிக்கல. வளர என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்துப்பான். அப்புறம் அடிக்கடி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அது வந்துட்டு ஆன்ட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சு கண்டிச்சாங்க. கொஞ்சம் டேஸ் வந்துட்டு அவனை வெளில கூட ஸ்டே பண்ண வச்சாங்க, ஹாஸ்டலில் கூட ஸ்கூல் டைமில்.
அப்புறம் அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு ஹாஸ்டலில் ஸ்கூல்லலாம். அதனாலே வந்துட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கிள் வந்துட்டு மணி எதுவும் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணதுனால அவன் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தான், எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல பையனாக இருந்தான். அப்போ அவங்களே சரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டான்னு நினச்சிட்டு மணியெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் ஒரே நல்லா காலேஜ் படிக்க வச்சாங்க. நாங்கள் நல்லாவே படித்தோம். ஆனால் அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களோட பேரண்ட்ஸ் லவ் எனக்கு வருது அப்படின்றதும், அவங்க எனக்கு எல்லாம் ஈக்குவலாக பண்ணுறாங்கன்றதை அவனுக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் ரொம்ப என்னை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணான். எப்போல்லாம் என்னோட ஆன்ட்டிங்கள் வெளில போகிறாங்களோ அப்போலாம் அவன் என்னை பயங்கரமாக அடிப்பான். அடிச்சுட்டு அதை வந்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா வந்துட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்னோட அப்பா அம்மா விட்டு உனக்கு இருக்க பிடிக்காது சொல்லிட்டு நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு எமோஷனலாக பிளாக்மெயிலாம் பண்ணுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப வேறு மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. அந்த லவ் கேர் எனக்கு போதும் சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன்ட்டே. இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆனால் ஆன்ட்டி எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் ஜாப்க்கு ஜாயின் பண்ணும்போதே அவங்க என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. இங்கே ஜாப் இருக்குது, நல்ல ஒரு லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அவங்க எப்போ வந்து அங்கேருந்து போனாங்களோ அப்போதுலேருந்து அப்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்குன்னு ஒர்க்லாம் இருக்கு, ஆனால் ஒர்க் போகவே மாட்டேன்றான். என்னோட சேலரி மொத்தமும் அவனே வாங்கிக்கிறான் எல்லாத்தையுமே. நான் இப்போ கேட்குறாங்க, இப்போ தான் கேட்குறாங்க, அப்போ நீ இன்னொரு ஒர்க் பண்ணுறியா அது எதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்கன்றாங்க. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறியா அது எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு மணி இல்லை எதுவும் வாங்கிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் மணி இல்லாமல் இருந்துச்சா, அதனால தான் பஸ்ஸுக்குலாம் மணி இல்லை. அதான் சரி இன்னொரு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் சேலரி கிடைக்கும். அந்த கிரெடிட் கார்டு அவங்ககிட்ட இருக்குது, எனக்கு வேறு சேலரி எல்லாமே அவன் தான் எடுத்துக்கிறான் சரின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி அவன் அங்கே ஒர்க் பண்ணுறவன் பார்த்துட்டான். நான் இவ்வளோ நாள் வந்துட்டு இங்கே தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது ஆஃபீஸ்லன்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ அவன் கண்டுபிடிச்சதுனால அப்போ தான் வந்துட்டு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மீட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் மீட் பண்ணதான் சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. உன்னால் அந்த ஃபேமிலி விட்டு வெளில வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டிக்கும் சொல்கிறாங்க. உன்னோட ஆன்ட்டிங்களும் இதை பார்த்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றாங்க. கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்து பனிஷ் பண்ணுவாங்க. இவனுடைய அங்கிள் வந்துட்டு அவன் மேலே கேஸ் கூட கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் அவன் நிறைய வந்துட்டு ஹர்ட் ஆகிருக்கான் சைல்டுஹுட்டில், அந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க. இல்லை அவன் ஒரு நல்ல பையனாக இருந்து அவனுக்கு அந்த லவ் கிடைக்காம இருந்திருந்தா அவன் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பான். அவன் நார்மலாகவே பேட் பாயாக தானே இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனு பொறுமையாக சொல்ல முடியல இருந்தாலும் சொல்கிறாங்க. அவன் அந்த வீடே உன்னோடது இல்லை, நீ மேடுன்னு சொல்கிறாங்க, நீ அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேறு எங்கே போட்டுட்டே எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி வந்து ஜிம்மில் வந்துட்டு பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை, நீ அந்த வீட்டை விட்டு இப்போதைக்கு வா, அவன் ரேண்ட் எங்கள்கிட்ட சொல்ல வேணாம் சரின்றாங்க. ஆனால் எப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்தா வந்துட்டு அங்கே இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. எங்கன்னா நம்ம அலெக்ஸோட வீட்டுக்கு அந்த ஜிமினோட வீட்டுக்கு தான். ஜிமின் இங்கே தான் இருக்காங்க, நம்ம தான் வா அப்படி சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கக்கா. அங்கே டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்துட்டு டாக்டர்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. ஓ அப்படியா சரி புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஜிமினுக்கு எல்லாமே ட்ரீட் பண்ணி விட்றாங்க. அந்த காயினா அந்த கொஞ்சம் டீப்பான காயினா ஜிமினோட பாடியில் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஜிமின் வந்து காமிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு வந்து பெயின் இருக்குன்னு சேட்டையே புரியுது. அவரே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா உனக்கு ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஸ்டே பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. புரியுது, இங்கே பாரு நான் உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என்னை வந்து ஒரு பாஸாக பார்க்கறது ஒரு ஃப்ரெண்டாக பாருன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் பாஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ டேனே கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே டேயாங் சொல்கிறாங்க. பாரு அந்த வீட்டுக்கு நின்று போக வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாது சரியாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஜிம்னோட லக்கேஜ் எல்லாமே வந்துட்டு மெக்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. இப்போ அங்கே ஒரு பர்சனுக்கு தான் பயங்கரமாக வெயிட் போயிட்டுருக்கு. அது யாரும் அடிக்கிறது நம்ம ஜிம்மினை வந்துட்டு காய்கறி ஏதோ ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்கன்னா மெக்க இருக்கிற அந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே இன்னொரு ரூமே இருக்குது, இங்கே தான் காய் ஸ்டே பண்ணியிருக்காரு. நீங்கள் இவங்க கூட இருந்துக்கோன்னா இங்கே 3 பெட்ரூம் இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ரெண்ட்டுன்றாங்க. எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்டே பண்ணிக்கோ ஃப்ரீயாருன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த நியூ ஹோமில். இப்போ அங்கே அலெக்ஸோட வீட்டில் தான் அலெக்ஸுக்கு பயங்கர அடி விடுது. அது எப்படின்னா சாதாரணமாக இல்லை, ஒரு ஹேண்ட் காஃப் மாதிரி போட்டு அவனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எப்படி அவன் மெய்டா உனக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கான், உனக்கு மெய்டா உனக்கு பொறுக்கி மாதிரி இருக்க, உன் கூட அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியல, நானாக தான் உன மாதிரி ஒரு பர்சனாக தான் உன்னோட மூஞ்செல்லாம் ஆசிட்டு ஊதிட்டு போயிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோப்படுறாரு. அவனை போய் அடிக்கிற, பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கான், அவன் அடிக்க உனக்கு யாரை ரைட்ஸ் கொடுத்தது, நீ யார்டா அவன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் மணியில் நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவனோட மணியை வந்து வாங்கி நீ செலவு பண்ணிக்கிட்டு அவனே வந்து மெய்டுன்னு சொல்கிறான். நீ தானே அவனுக்கு மெய்டாக இருந்திருக்கா சொல்லிட்டு, நீ தான் அவனுக்கு மெய்டாக இருக்கணும், அவனுக்கு மெய்டாக இருக்கிற அந்த இது கூட உனக்கு இல்லைடா சொல்லிட்டு பயங்கரம் வெயிட் பண்ணுறாருங்க. இப்போ அதுவும் கட்டி போட்டு தான் அடிச்சிருக்காரு. மவுத்தில் கூட டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்காரு, கற்றுக்கூடாது சொல்லிட்டு சவுண்ட் வரக்கூடாதுன்ட்டு அப்படி அடிச்சிருக்காரு. மெக்க அப்படியே ஹேண்டாக கை மேலே கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. டேயாங் எனக்காக அவனோட மவுத்தில் உனக்கு கூட அப்படி சொல்கிறாங்க, கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு டேயாங் அப்படியே ஒரு மவுத்தில் பஞ்ச் பண்ணுறாரு. நான் எப்படி என்னோட ஆஃபீஸில் ஒரு பர்சனும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆகிடக்கூடாது, யாருமே வந்து
கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ணுற ஒரு பையன் சொல்கிறாங்க, மெக்க அப்படியே வாய் பழந்துட்டாரு. டே அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அவனை லவ் பண்ணுறேன் தெரியுமா உனக்கு, எந்த விதத்துலையுமே அவன்கிட்ட சொல்லக்கூடாது, அவன் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், ஒன் டே மேரேஜ் அப்படின்னு என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட பேசினா அப்படி சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாம் அவனோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தா, என்னோடய லவ் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு எனக்கு தெரியல, நீ அப்யூஸ் பண்ணியிருக்கல, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன்கிட்ட அப்யூஸ் பண்ணணுமா என்ன அவனை சொல்லிட்டு, இது எனக்கு மட்டும் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கேன், உன்னை நான் என்ன பண்ணலாம் தெரியுமா, கொலையை பண்ணிவிடுவான், நான் போனால் போதும் விட்டுறேன். ஏன்னா ஜிம்முன்னு உன்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக நான் அவனை விட்டுறேன், அவங்களுக்காகவும் என்னோடய ஜிம்முனுக்காகவும் தான். அவன் சொன்னான் அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு ட்ரூ லவ் அவங்க பேரண்ட்ஸ்க்கான லவ்வே கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன்ட்டி அங்கிளாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த ரீசனுக்காக தான். அப்படி ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்போ அந்த அடி அடிக்கிறாங்க. நீ 2 days அவன் வந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் பண்ணியிருக்கல, நீ 2 months எந்திரிக்கக்கூடாது சொல்லிட்டு பயங்கரமாக காலை போட்டு ஒரு மாதிரி திருப்பி விட்டுறாரு. அந்த லெக்கே வந்துட்டு அந்த போன் வந்து கிராச்சஸ் ஆகிற அளவுக்கு அடிக்கிறாரு. அது ஒரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்க வச்சு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு நீ சாப்பிடக்கூட கூடாது சரியா, என்னோட ஜிம்மோட மவுத்தை வீங்கி இருக்கு சொல்லிட்டு அந்த பட்டு பஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மெக்கோடு பார்த்துட்டே இருக்காரு, வாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ காலேஜஸில் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உனக்கு வெக்கமா இல்லை, ஒரு குழந்தை பையன் உன்னோட ஃபேமிலி எப்படி மெய்டா அவன் உன்னோட ஃபேமிலி உன்னோட, அதுவும் உனக்கு வேறு யாரும் கிடையாது, உன்னோட ஆன்ட்டி என் கூட சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெய்டுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு உன் வீடா இது அப்படி சொல்லிட்டு உன்னோட அப்பா அம்மா தானே வாங்கினாங்க இந்த வீடு, நீயே வாங்கினேன், இது உனக்கான உன் வீடு அப்படி சொல்லிட்டு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. பயங்கரமாக அடிச்சுட்டு பிளட் பயங்கரம் போயிட்டு இருக்கு, நீ தனியாகவே இப்படியே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் எல்லாம் அப்படியே வாயில் அப்படியே மவுத்தில் ஒட்டி இருக்கு, அதோடு விட்டுட்டு வந்துடுறாங்க வாடா சொல்லிட்டு. டேவோட ஹேண்ட் அப்படி வீங்கி போயிருக்கு ஒரு மாதிரி. டே அப்படி சொல்கிறாங்க, என்ன இதை வைக்கிறாங்க, நீ ஜிம்முன்றாங்க, ஆமாட்டா நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பார்த்த டேவே பிடிச்சிருச்சு, சரி கொஞ்சம் லவ் எனக்கு லவ் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அந்த டைமு ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தால் ஒரு ஜாப் கிடைச்சாதான்ற மாதிரி ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வேலை ஒர்க்கை கற்றுப்பான்னு சொல்லிட்டு தான் ஒர்க் போட்டு கொடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒர்க்லாம் கொடுத்ததே இல்லை, அவனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன். பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சின்சியராக அப்படியே ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அவ்வளோ குழந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனை என்ன பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா எங்ககிட்ட வந்து விட்டுருக்கேன், என் அங்கே இருக்கிற ரூம்லாம் சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு நான் இப்படி கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்க அது நல்லா இருக்காது, கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணட்டும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு அங்கே பாரு நான் 1 day லீவ் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டே எங்கே போகிறாங்க, நான் ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே 4 பேர் இருக்காங்க. 2 பேர் ரொம்ப உடம்பு முடியலாமல் ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஓல்டு பீப்புளாக இருக்காங்க. இன்னும் 2 பேர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க உங்கள் பேர் சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. உங்களை கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசாமல் சொல்கிறாங்க. வாங்க யார் நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஜிம்மினுடைய இப்போ இவங்க யாருன்னா நம்ம ஜிம்மினுடைய அங்கிள் ஆண்டி, இது ஒரு வில்லேஜ் தான், நான் ஜிம்மினுடைய இப்போ பாஸ் அப்படி சொல்கிறாங்க. பாஸான்ட்ருக்காங்க. ஆமாம் நான் ஜிம்மோட பாஸ் தான் சொல்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மில் தான் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மோட அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம்மோட ஆண்டி இப்படி கேட்குறாங்க. ஜிம்மோட அங்கிள் கண்டிப்பாக என்னோட இப்போ ஜிம்மில் எந்த தப்பு பண்ணிக்கூடாது தெரியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் தப்பு பண்ணல, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம் கூட கொஞ்சம் கேட்கலாமா சொல்கிறாங்க. எதுவும் நினைக்கிறேங்கன்றாங்க. நீங்கள் ஜிம்மினை எனக்கு கொஞ்சம் மேரேஜ் பண்ணி தருவீங்களா சொல்கிறாங்க. ஜிம்மினை மேரேஜ் எதுக்காக சொல்கிறான்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பார்த்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் அவங்ககிட்ட கூட சொல்லலை. அப்போ நான் அவனை பற்றி விசாரிச்சப்போ நீங்கள் தான் ஆண்டி அங்கிள், அவன் வந்துட்டு நான் டேரெக்டாக கேட்டேன் உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க என்னோட ஆண்டி அங்கிள் தான் எனக்கு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப டீஸே வருது. எங்களை அப்படி சொன்னாங்க. ஆமாம் உங்கள் பேரண்ட்ஸ் லவ் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பர்மிஷனோட இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஓகேனா உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம்மினை பற்றி எல்லாம் தெரியுமா சொல்கிறாங்க. எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாப்பா என்னோட ஜிம்மை நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் பண்ணணும்னா ஜஸ்ட் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி கொடுத்தா போதும் சொல்கிறாங்க. இதை நான் ஜிம்மின்கிட்ட கூட சொல்ல, இதை நீங்களே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் நம்புறேன் சொல்கிறாங்க. எல்லாமே அரேஞ்ச் மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காரு. எமக்கு ஜிம்மின் 3 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. அவரும் ஃபுட்லாம் குக் பண்ணி தராங்க. அவர் அங்கே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஒர்க்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிம்மினுடைய அந்த இந்த கார்டு இருக்குல்ல கிரெடிட் கார்டு, அது வந்து பிளாக் பண்ணி விட்டுறாங்க. அந்த இனிமேல் நியூவாக அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் உன்னோட இது வந்து ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், இதை யார் நினச்சாலும் வாங்க முடியாது சரியா சொல்கிறாங்க. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதில் கார்டாக இருக்குது, உன்னை தாண்டி யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. இனிமேல் ஃப்ரீயாக இருக்கா, அவன் லைஃப் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா, இனிமேல் யாரும் நினச்சி பயப்பட சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, யாரும் தன்னை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ நம்ம தேங்க்ஸ் சார்ன்றாங்க, சொல்லுன்றாங்க, தேங்க்யூ சார்ன்றாங்க. எதுக்குன்றாங்க, என்ன சேவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. அவங்க பாரு நீ நினச்சா நீயே வெளில வந்துருக்கலான்றாங்க. ஆனால் உன்னுடைய அங்கிள் ஆண்டிக்கு நீ வெளில வந்துட்டு அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தானே வந்து வெளில வந்துட்டா சொல்கிறாங்க. அம்மான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜிம்மின் வீட்டில் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால நாங்கள் வந்து
எங்களோட ஆஃபீஸில் ஒரு ஹோம் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட். அதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவங்க பையன் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சு அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் ஆகுது. நம்ம இப்போ நான் ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப நார்மலாகிடுறாங்க. எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. தனக்கு அப்படின்னா ஒரு தப்பு ஒரு ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்களா அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. யாரும் நம்மளை வந்து அடிக்க முடியாது, யாரும் நம்மளை வந்துட்டு அப்யூஸ் பண்ண முடியாது, யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, நம்ம யாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்க தேவை அந்த அளவுக்கு இருக்காங்க. ஜஸ்ட் ஒர்க் போகிறாங்க, அப்படியே வீட்டுக்கு வராங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இங்கே 2 பர்சன் தான் வராங்க. வந்து டோர் பெல்ல ப்ரெஸ் ஆகுது. வந்து நம்ம பெக் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் நீங்கள் சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உள்ளே வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம்மினோட அங்கிள் ஆண்டியை சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ரூமில் இருக்காங்க கூப்பிட சொல்கிறாங்க. ஹால் உட்கார வச்சுட்டு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு இப்போ ரூமில் இருந்து வராங்க. என்ன பார்க்க சொல்கிறாங்க, பாரு சொல்கிறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மின் ஓடி போகிறாரு. அங்கிள் ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மினோட அங்கிள் ஆண்டி தான். ஜிம்மின் தங்கம் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா சடனாக அங்கேயே வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இல்லை உன்னோட பாஸ் சொன்னாங்க. என்னோட பாஸ் தான் சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட பாஸ் வந்து மீட் பண்ணாங்கப்பா, கேட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா சொல்லிட்டு. அப்புறம் அவங்க டேங் வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் கூட சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, எங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. அவங்களே கேட்டாங்களா. ஆமாம், அவங்க கேட்டாங்கப்பா, சொல்லியிருக்காங்க உனக்கு மேரேஜுக்கு ஓகேப்பா, மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னா சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி அவங்க என்னோட பாஸ், நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் சாதாரணமான ஒரு எம்ப்ளாயி தானே சொல்கிறாங்க. இதில் போய் என்னப்பா இருக்குது, அவர் அப்படி பார்க்கல. ஏன் தங்கம் உனக்கு அப்படி என்ன அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா என்ன, உனக்கு நாங்கள் இருக்கோம், அப்படி அவங்க எதனா கேட்டால் கூட நாங்கள் பண்ணுவோம்ப்பா, உனக்கு எல்லாமே நாங்கள் வாங்கி தரோம் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு எல்லாம் கார் என்ன வேணும் சொல்லி, வீடு கார் அது மாதிரி வாங்கி தரட்டா, உனக்கு என்ன வேணும் வாங்கி தரப்பான்றாங்க. இல்லை ஆண்டி, ஆனால் அது எதுவுமே எனக்கு வேண்டாம், அவங்களோட லவ் கேர் மட்டும் எனக்கு எப்பவுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவரோட ஷோல்டரை போய் சாஞ்சிக்கிறாங்க. நீ நல்லா இருக்கலப்பா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அலெக்ஸ் எங்கே காணும் சொல்கிறாங்க. அலெக்ஸான்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்ஸா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் ஒர்க் விஷயமா ஃபாரின் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ஆண்டிருக்கான். ஆமாம், அவன் வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் அவங்க ஃபாரின் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ ஜிம்மின் இப்போ அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாராப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாங்க. ஏன்னா ஒரு அப்போத்துல அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே வேறு வழி எதுவுமே தெரியுமா. ஆமாம் ஆண்டி, அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான், இப்போ பரவாயில்ல சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவனுக்குன்னு ஒர்க்கு இந்த பொறுப்பு வந்திருக்கு, அது வரைக்கும் போதுப்பா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு என்ன நடக்குதே புரியல. நாங்கள் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டோம், நீ ரெடி ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், ஓகேவா, ஆஃப்டர் 1 வீக்கில் மேரேஜ் நடக்க போகுது, அது வரைக்கும் இங்கே இருக்கோம், அவனை பார்த்துக்குறோம் என்னன்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சடனாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மின் வந்துட்டு எங்கள் ஜிம்மினோட அங்கிள் ஆண்டி இங்கே தான் இருக்காங்க. ஜிம்மின் மட்டும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிம்மின் மேக்க காயிலன்னு போகிறாங்க. ஜிம்மின் டேரெக்டாக போயிட்டு டேங்க் சார் சொல்கிறாங்க. உள்ளவா சொல்கிறாங்க. உள்ள போகிறாங்க. டேங்க் சார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கான்றாங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேங்க் சார் நீங்கள் எங்களோட பாஸ் சார் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பாஸ், நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி சொல்கிறாங்க. ஒரு பாஸ் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க கூடாதான் சொல்கிறாங்க. நான் ஒரு பாஸ் தான், சேம் டைம் நான் ஒரு ஹியூமன் தானே அப்படி சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்னோட பெட்டரான ஒரு பர்சன் தான் சார், உங்களுக்கு டிசர்வாக இருப்பாங்க சொல்கிறாங்க. எந்த விதத்துலையும் எனக்கு பெட்டராக இல்லை நான் நினைக்கிட்டோம் சொல்லி கேட்குறாங்க. உனக்கு நான் பெட்டராக இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டு, சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. பின்ன என்னாச்சு, ஏன்னு வேணாம்னு சொல்கிறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சார்ன்றாங்க. நான் பாஸ்ன்றதை தாண்டி சொல்கிறாங்க. நான் என்கிட்ட எதனா பேட் ஹேபிட் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு ஹெட்டை செக் பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு ஹியூமன், அதை தாண்டி லைக் ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிறாங்க. எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க தோணுது சரியா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன், அவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னுடைய அங்கிள் ஆண்டிக்கிட்டே நான் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக சொல்லி கேட்குறாங்க. சார் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. போயிட்டு ஒர்க் பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அப்படி ட்ரென் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் தான், இந்த 1 வீக்குள்ள உண்மையை நம்ம ஜிம் டேங்க் ரூம் கூட போக மாட்டார், ரொம்ப பயந்துட்டு அப்படியே இருக்காரு. டேங்க் மேலே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 1 வீக் அப்புறம் தான் மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு ஜிம் ரொம்ப கூப்பிட்டு அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காரு. நம்ம அவங்களுடைய அங்கிள் ஆண்டி தான் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் ஆண்டி பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி நான் உங்களை எதாவது ஹர்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா பேசுகிறேன், எங்களுக்கு நிறைய வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு குட் நேம் எனக்கு வந்து கொடுத்துருக்க நீ ஜிம்மினை, எங்கே பார்த்தாலும் உங்களோட ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்துட்டு என்னோட பிரதரோட சன்னா உன்னை பார்த்ததே இல்லை, எப்போவுமே
எப்போவுமே எல்லாம் சொல்லுவாங்க, உங்களோட ஜிமின் இருக்கானா ரொம்ப நல்ல பையன், நல்லா படித்தான், ஸ்கூலில் நல்ல பேர் கூட வாங்கி கொடுத்த, காலேஜில் நல்ல மார்க்ஸ் எடுத்த, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க ஜிமின் ரொம்ப நல்லா ரெஸ்பெக்டோட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் நாங்கள் நினைக்கிறோம் பர்ஃபெக்டாக அவனை வளர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. அதை தாண்டி உன்னோட பேரண்ட்ஸோட பிளட் தானே உன்னோட உடம்புல இருக்குது, அதுதானே நீ இந்த அளவுக்கு நல்லா ஹியூமனாக இருக்க, அதனால ஒரு பையனா எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே அதிகமாக எங்களை நல்லா பார்த்துப்பா, நாங்கள் மெடிசன் எடுக்கிறோமா இல்லையா, எங்களுக்கு ஹெல்த்தில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நீ தானப்பா பார்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்னைக்காவது அலெக்ஸ் எங்களை இதெல்லாம் பார்த்துருக்கானா என்ன சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறியா, அப்போ நாங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னோட பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ என்னோட பேரண்ட்ஸை தாண்டி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அவங்க ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ நல்லா இருப்பா சரியா, ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில். நாங்கள் உங்களோட மேரேஜ் முடிச்சு வச்சுட்டு நாங்கள் வில்லேஜ் போயிடுவோம். ஆனால் உனக்கு எந்த நாளும் சரி நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணி நாங்கள் வந்துடுவோம் சரி. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் எப்போது நினச்சிடக்கூடாது. அங்கிள் ஆண்டி நாங்கள் இந்த வேர்ல்டில் இருக்கிற வரைக்கும் உனக்காக இருப்போம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பிப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கோட பேரண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. டேங் சொன்ன அம்மா இவங்க தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காம சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் காமிச்சா இப்போ நேரில் ரொம்ப அழகாக இருக்காண்டா, லைக் ஏஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ டேங்கோட பேரண்ட்ஸ் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எங்களோட ஜிம்மோட பேரண்ட்ஸ் தான், நான் உங்களை தான் பார்க்குறேன், கூட்டிகிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு டேங்கோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. மேம் சார்ன்றாங்க. மேம் சாரான்றாங்க. எப்படி கூப்பிடுறாங்க, அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட வேணாம், மாம் டேட்னே கூப்பிட சொல்கிறாங்க. என்னன்றாங்க, மாம் டேட்னே கூப்பிடுப்பா அப்படி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு மாம் டேட் அப்படி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கணும் வா அப்படி சொல்கிறாங்க. வெல்கம் டு மை ஃபேமிலி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, கிம் டேங் ஆகிய நீ பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. பார்க் ஜிமின் ஆகிய நீ கிம் டேங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டேங்கோட ஃபேஸே பார்க்கல, கீழே குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்காரு. டேங் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. பக்கத்துலேயே நம்ம காய் நின்றுட்டுருக்காங்க. ஜாக்சன் வந்து நின்றுட்டுருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாரு. இப்போ நம்ம ரிங் கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. டே தான் ஜிமினுக்கு ரொம்ப அழகாக ரிங் வந்து போட்டு விட்றாங்க. ஜிமின் மேட்டே அவங்களோட இந்த வந்து ரிங்கு போட்டுடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம டே போய்ட்டு ஜிம்மோட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு வர முடியல சொல்லிட்டு ரொம்ப ஜிம்முக்கு போய்ட்டு அவங்களோட அவங்களோட அங்கிள் ஆண்டிட்டு மட்டும் பிளஸிங் வாங்கிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்களோட பிளஸிங்ஸ் உனக்கு எப்போவுமே இருக்கும்ப்பா, அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா அவங்க அங்கே இருக்காங்க, அதனால் அவங்க பிளஸிங்ஸ் உங்க கூட இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் கிளம்புறோம் தங்கம், பதட்டமாக எதுவாக இருந்தாலும் கால் பண்ணப்பா, அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி சரி, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹெவனில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு நல்ல பர்சன்கிட்ட உனக்கு கொடுத்துட்டோம்ப்பா, எங்கள் கூட இருந்ததை விட நீங்கள் கூட ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சரியா, நீ அதை விட ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு அங்கே நல்லா பார்த்துக்கப்பா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ஜிம்மின் ரொம்ப நவசம் இருக்காங்க. இப்போ தேவனாங்க அம்மா தான் கூப்பிட்றாங்க. போகலாமா சொல்கிறாங்க. என்னோட சனி இல்லாமல் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களே ஹேண்டை பிடிச்சி வந்து வாப்பா சொல்லிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜிம்மினுக்கு அவங்க வீட்டில் ஜிம்மின் டேவோட ரூமில் நிறைய திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்மின் அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி அவருக்கு ட்ரெஸ் வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜிம்மோட டேவோட வீட்டில் இப்போ டேவோட அம்மா தான் ஜிம்மினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. பாருப்பா இது உன்னோட வீடு, நாங்கள் உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரியும் நம்ம டே இருக்கான், உனக்கு என்ன வேணாலும் ஈவன் டேவே தப்புனவன்னு என்கிட்ட சொல்லலாம் சரியா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எது வந்தாலும் நீ எதுவுமே யோசிக்காமல் என்கிட்ட சொல்லலாம், நீ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக கூட அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அங்கிள் ஆண்டி உங்களுக்கு உண்மையை எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த தங்கத்தை யாருக்கா பிடிக்காம இருக்குமா என்ன, இவ்வளோ ஒரு நல்ல பையன், இவ்வளோ எல்லாருமேலேயும் எவ்வளோ லவ் கேர் கொடுக்குற உன்னோடைய அங்கிள் ஆண்டி சொன்னாங்க, உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க சரியா, நீ எப்படி வளர்ந்துருக்கா சைல்ட்ஹுட்லேருந்து சரியா, நீ எங்களுக்கு கூட நல்லா பார்த்துக்கோ நான் நம்புகிறேன் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நீ எங்களை பார்த்துக்கொள்ளப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களை பார்த்துப்பேன், அது நான் கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. அது போதும் எங்களுக்கு, இந்த லவ் கேர் மட்டும் எங்களுக்கு கூட வேறு எதுவும் எங்களுக்கு உங்ககிட்ட வேறு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், எங்களுக்கான ஒரு லவ் கேர் நீ கொடுக்கணும், ஒரு சன் இல்லாவா ஒரு சன்னா இந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீ சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ மாம், தேங்க்யூ டேட் சொல்கிறாங்க. அப்பா உன் வயலேருந்து வருஷம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பாவா அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேங்க் ரொம்ப வெயிட் பண்ணுறான் போக சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் டே ரூமில் தான் போகிறாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மில் தான் போகிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஓகே தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு லைஃப்பை கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சர்வ் பண்ணிங்க, இப்போ எனக்கு ஒரு லைஃப் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு லைஃப்பை கொடுக்கல சரியா, அவங்க என்னோடய லைஃப்பில் உங்க கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன், நீ தான் எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் ஒரு லைஃபே கொடுக்க போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்றாங்க. இங்கே பாரு, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு
நான் அதிகமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. எப்போயுமே நான் வந்துட்டு ஃபாரினில் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். ஒர்க்குன்னு தனியாகவே இருந்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசை. நல்லா பேசணும், விளையாடணும் அப்படிலாம். சரி ஓகேவா, அதனால் நீ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்போ. என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் நம்புகிறேன். அவங்க நல்லா பார்த்துக்கணும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரியா. நீ இந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கும் தேவையான லவ் கொடுப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நம்ம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க, உன்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சரியா. உன்னை லவ் பண்ணதால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். உன்னை பாவம் பார்த்தோ இல்லை வேறு மாதிரி சிம்பத்திலேயே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் டேங் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன் தானே சொல்கிறாங்க. உங்களோட லவ்வுக்கு உங்களோட கேருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டிசர்வான பர்சனாக நீ மட்டும்தான் சரியா. ரொம்ப ரொம்ப டிசர்வான பர்சன் நான். உன்னோட லவ்வுக்கு கேருக்கும் நானும் டிசர்வான பர்சன் தானே சொல்கிறாங்க. அவருக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப 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 நம்ம ஒரு பெஸ்ட்டான பர்சன் சொல்கிறாங்க. என்னை லைஃப்பை சேவ் பண்ண ஒரு சேவிங் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ்லாம் சொல்லாது என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரண ஹியூமன் தான் சரியா. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 6 மந்த் போகுது. நம்ம அங்கே ஜிமின் ரொம்ப வந்து ஜிமின் நான் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப எப்போவுமே வந்துட்டு அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வீட்டில் சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. இப்போ 6 மந்த் ஆகிடுச்சு. ஸ்டில் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு பாஸ் அதை தாண்டி அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா வீட்டில் ரொம்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. வீட்டையும் சரி ஆஃபீஸும் சரி ஒர்க் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ தான் ஜிமினுக்கு டே மேலே லவ்வே வந்திருக்கு. ஏன்னா டே வந்துட்டு ஜிமினுக்கு லவ் வந்தால் மட்டும் தான் நம்ம அப்படி இருக்கும்ட்டு அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ டேக்கே ஜிமினுக்கு டே மேலே ரொம்ப லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. இப்படி ஒரு பர்சன் நம்ம பார்த்துக்கும் போது நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் வந்து இருக்கும்போது யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன அது பார்க்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு பாஸாக இல்லாமல் ஒரு எம்ப்ளாயாக வந்து ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்சனாக பார்த்தாங்க. ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டாஃப் இப்படி இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் ஒய்ஃபா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களா. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் தான் ஃபாலோ ஆகிருக்காரு ரொம்ப டீப்பாக. ஸ்டில் இந்த ரூமில் தான் ஒன்றா தான் தூங்குறாங்க. ஒன் டே கூட நம்ம ஜிமினை கொஞ்சம் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு எதுவுமே வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு டீப்பாக ஃபாலோ ஆகிட்டாரு. இப்போ 5 days 6 month ஆஃப்டர் தான் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக. அவர் வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் மாம் டேட் தான் கூப்பிடுவார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்த் எதுவும் முடியாமல் போனால் ஜிமின் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. டேக் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸும் சரி ஜிமின் அப்படி தான் பார்த்துப்பாங்க ஓன் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு பாத் பண்ணிட்டு வெளில வராங்க. ஒரு மாதிரி டவரோட நின்றுருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க ரூமில் இருக்கா. டக்குன்னு ஏஞ்சி போகிறாங்க. நம்ம டே எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு இப்போ போய் ஆகணுமோ அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஸ்டில் இப்போ கூட டே அங்கே பார்க்க பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு மாதிரி இருக்க டர்ன் பண்ணுறாங்க. டே பிடிக்கவே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரியா இருக்க வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. டேங் வர லவ் வரலையா இல்லை டேங் வந்துட்டு அதுக்கு ஒருத்தான பர்சன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன வெளில போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமா அப்படியே டே பக்கத்தில் வராங்க. வந்துட்டு எதுவுமே சொல்லாமா டேங் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன ஸ்டில் என்ன லவ் வரலையா இல்லை நம்பிக்கை வரலையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் போய்ட்டு டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டவல் மட்டும் வியர் பண்ணியிருக்க ஹக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஹக்லாம் பண்ணுவார், கிஸ் பண்ணிடுவார். அப்போ கிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, தாண்டி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மோட பேச லிஃப்ட் பண்ணுறாங்க. ரெடியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி கூட ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ரெடி தான், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுற சொல்கிறாங்க. கேட்கல அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மை டியர் பாஸை சொல்கிறாங்க. உங்களாம் இப்போ அகைன் சொல்கிறாங்க மை டியர் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. பாஸை லவ் பண்ணால் எனக்கு பிடிக்காதே சொல்கிறாங்க. எனக்கு ஹஸ்பண்டாக தான் என்ன நீங்களா என்னோடய ஒய்ஃபாக என்ன ஒரு ஹஸ்பண்டை லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஓகே மை டியர் ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ரியலாக தான் சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஐஸை பார்த்து சொல்லுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஐஸை பார்க்க மாட்டாங்க. ஐஸை பாரு சொல்கிறாங்க. ஐஸை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மெல்ட்டாகி நின்றுட்டுருக்காரு. பார்க்கவே முடியல. அப்படி இருக்க ஒரு மாதிரி அவ்வளோ லவ் இருக்குது டேங்கோட ஐஸில். நம்ம ஜிம்மோட ஐஸ்மே ஒரு பியூர் லவ் தான் இருக்குது. நம்ம அப்படியே ஜிம்மோட போத் ஐஸில் போட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கூட லவ் மட்டும் தான் வேணும், வேறு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீங்கள் எனக்குள்ளே வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா உங்களுக்கு நீ ரெடி தானே சொல்கிறாங்க. நீ ரெடின்னு சொல்லிட்டா நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டேன், விடவும் மாட்டேன், பார்த்துக்கோ. அப்படி ஏன்டா சொன்னு ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். என்னோட டேங் எனக்குள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நான் உங்களுக்குள்ளே வரணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆர் யூ ரெடி சொல்கிறாங்க. ஜிம்மன் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி ஒரு மாதிரி டர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜிம்மனை லைட்டாக வெட்டை புஷ் பண்ண டேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணாது ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணேன். நம்ம ஜிம்மே டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லவ்வோட ரொம்ப அவ்வளோ கேரிங்கும் தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டியாக ரொம்ப க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் போயிருக்கும். அவங்க லைஃப்பையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் தான்
ஜிமின் ரொம்ப அழகாக டே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. டே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த மாதிரியே இருக்க, ரொம்ப அழகாக அதே ஃபேஸ் அதே இன்னசென்ட் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். இல்லை உனக்கு ஒரு எனக்கு நான் உன்னை மெயினாக மேரேஜ் பண்ண நினச்சதே உனக்கு தான் ஃபேமிலியோட வேல்யூ நல்லா தெரியும், எனக்கு தெரியும். அதனால தான் உன்னோட லவ் தாண்டி உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை கொடுக்கணும், ஒரு நல்ல லவ் கொடுக்கணும், லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா நீ தான் ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்க. என்னோடய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ என்னோட சன்னாக எனக்கு பண்ணாதெல்லாம் ஜிமின் பண்ணுறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கிறத விட நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்மளோட பேரண்ட்ஸாக அவங்களோட பேரண்ட்ஸாக அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கும் போது எப்படி இருக்கும் சொல்லு. என்னோடய பேரண்ட்ஸ் ஒன்று அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, நீ அவங்க மேலே அவ்வளோ கேர் கொடுக்குற, அவ்வளோ லவ் கொடுக்குற, வந்து ட்ரூ லவ் கொடுக்குற. அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம். நான் எவ்வளோ லக்கியான ஒரு பர்சன்லாம் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நீ நினைக்கிற நான் தான் உன் லைஃப்பை சேவ் பண்ணேன், நான் தான் உனக்கு லைஃப்பை கொடுத்துருக்கேன்ட்டு. நீ இல்லை ஜிமின், நீ தான் எங்கள் 3 பேருக்கும் லைஃபே கொடுத்துருக்கா சொல்லிட்டு அப்படியே ஃபோர்கிட்ட போய் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எப்போதும் இப்படி ஹாப்பியாக என் கூட இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், எங்கேயும் விட மாட்டேன், உங்கள் மேலே மற்றவங்களோட ஷேடோ கூட படக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி நான் இதை அங்கே முடிச்சிடறேன். ஓகேங்களா, இது இந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் குட்டி ரொமான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் லைஃப்பில் லவ் தான் அதிகமாக வேணும், அதுதான் நான் எப்போவுமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பை, டேக் கேர்.